அது இப்ப இந்த ஆச்சு என்ன பண்ணுது? வந்து ஒரு மாசம் ஆச்சு. ஒரு மாசமே ஒண்ணும் பண்ண முடியல. சிங்க படம் பண்ணாரு, ஏதோ சொல்றாரு, ஒன்னும் செய்யல. எப்ப செய்வாரு? திமுக ஆட்சி மேல பழி போடுறாருன்னா அப்பத்துல இருந்தே வந்து சட்ட ஒழுங்கு வந்து ஒரு அளவுக்கு தான் போயிட்டு இருந்து. அப்பயும் வந்து இதே மாதிரிதான் இருந்தது. இப்பதாங்க வந்தது. என் ஆட்சியில வந்து நான் நல்லா பண்றேன் அதை தான் சொல்ல முடியும் தவிர திமுக ஆட்சியில இருந்தது இப்போ வரையும் சொல்லக்கூடாது. அதனால அவங்க தற்கொலை அது இதுன்னு சொல்றதோ தவறு. இது வந்து இப்ப அதே தற்கொலைக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு மக்கள் இனிச்சுதா? அவர் பேசுனது எந்த தவறும் இல்ல, கரெக்டா பேசினாரு. இப்போ சிஎம் ஆயிருக்காரு. இப்போ நியூ ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இப்போ புதுசா ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு பிடிச்சது அவர் போடுறாரு. சிஎம்னா கோட் ஷீட் போடக்கூடாதுன்னு யார் சொன்னது? அவர் தான் சொல்லிட்டாரே, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நான் போடுறது வந்து பிளாக் யாருக்குன்னு தெரியும், ஒயிட் யாருக்குன்னு தெரியும் அப்படின்றத அவர் நேத்து சொல்லிட்டாரு. ஆமா. விஜயண்ணா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நீங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு இருக்கீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு 2 வருஷத்துல தனி மெஜாரிட்டியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 20 நாள் தான் ஆச்சு. இப்ப யாருக்காவது ஏதாவது வேலைக்கு போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு. அவர் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. கொஞ்ச நாள் கொடுத்தாதான் அவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. ஆனா எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாரு. ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் சரி பண்ணிட்டு தான் வருவாரு அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா அவர் எங்களை, அதாவது நாங்க அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். அவர் எங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். சட்ட ஒழுங்கு தான் நல்லா இருந்தாலே போதும். சட்ட ஒழுங்குனாலே தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும். சட்ட ஒழுங்கு போன ஆட்சிக்கு இந்த ஆட்சி வித்தியாசம் கிடையாது. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. முதலமைச்சரான பிறகு திரு விஜய் அவர்கள் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பேசுகிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு முந்தைய திமுக ஆட்சி தான் காரணம் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். முதலமைச்சரான பிறகு அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது? இதைதான் நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். முதல் முறையா சிஎம் ஆன ஒண்ணு பேசியிருக்காரு. அந்த பேச்சு கேட்டீங்கன்னா எப்படி இருந்தது? இல்ல, ஓகே. இப்ப முதல் முறையாக பேசியிருக்காரு. அவர் கேட்டது என்னன்னா, இதுக்கு முன்னாடி எங்களை வந்து தற்கொலைங்க அது இதுன்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டவங்க மட்டும் பிளாட்ல இருந்து வந்து ஓட்டு போட்டாங்களா? அதே மக்கள் தானே போட்டாங்க. அப்போ வேற பிளாட்ல இருந்து வந்து போட்டாங்களா? அப்ப அதே மக்கள் தானே எனக்கும் போட்டிருக்காங்க. உங்க மேல உள்ள வெறுப்புல தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதனால அவங்க தற்கொலை அது இதுன்னு சொல்றதோ தவறு. இது வந்து இப்ப அதே தற்கொலைக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு மக்கள் இனிச்சுதா? அவர் பேசுனது எந்த தவறும் இல்ல, கரெக்டா பேசினாரு. இனிமேல் மக்கள்கிட்ட வந்து பேசுவாரு. இனிமேல் பிரஸ் மீட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பிரஸ்கிட்ட வந்து பேசினாதான் என்னன்னு தெரியும். பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் என்னன்னு புரியும். அதனால அது பிரஸ் மீட் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. முதல்ல சிஎம் எப்படி இருக்காரு? பாக்க எப்படி மாசா இருக்காரு. மாஸ்னா எதனால மாசா இருக்காரு? யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து இவ்வளோ நாள் இருந்தவங்களை விட இப்போ அவரை பார்க்கறதுக்கே எங்களுக்கு வந்து இப்போ ஓட் போடுறப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பீப்புள்ஸ் அவருக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ஓட் போடுறப்போ இவ்வளோ பேர் இருந்தாங்களா? இவ்வளோ கூட்டம் இருந்துச்சா பிரச்சாரம் நடக்கிறப்போ? அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாலாம் இல்லை. இப்போ வந்து இந்த வாட்டி வந்து எப்படி சொல்றது, அவர் போயிட்டு எந்த இடத்துலையுமே நின்று எனக்கு போடுங்கன்ற மாதிரி அவர் வந்து கேட்டு எதுவுமே பண்ணலை. எல்லாமே தானாகவே நடந்துச்சு. இப்போ சிஎம் ஆயிருக்காரு. இப்போ நியூ ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இப்போ புதுசா ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கோட் ஷூட்லாம் போட்டுட்டு சிஎம் வந்து இருக்க கூடாதா? ஏன் கோட் ஷூட் போடக்கூடாதா நாங்கெல்லாம் கேட்டிருக்காரு. எப்படி இருக்காரு சிஎம் கோட் ஷூட்? நல்லாதான் இருக்காரு. ஏன் எல்லாருமே கோட் ஷீட் போடுறாங்க, விஜய் போடக்கூடாதா என்ன? அது அவரோட இதுதானே. அது அவரோட வந்து அவருக்கு பிடிச்சது அவர் போடுறாரு. சிஎம்னா கோட் ஷீட் போடக்கூடாதுன்னு யார் சொன்னது? அவருக்கு என்ன ட்ரெஸ்? அவர் தான் சொல்லிட்டாரே, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நான் போடுறது வந்து பிளாக் யாருக்குன்னு தெரியும், ஒயிட் யாருக்குன்னு தெரியும் அப்படின்றத அவர் நேத்து சொல்லிட்டாரு. ஆமா. அதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லை சொல்றாருன்னா இவர் என்ன சொல்றாரு? ஸ்டார்டிங்ல சட்ட ஒழுங்கு நான் ஒழுங்குபடுத்திடுவேன், சிங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு மெயினா அதெல்லாம் சொன்னாரு. இப்போ திமுக ஆட்சியில வந்து பழைய பிரச்சனைக்கு தான் வந்துன்னு தொடர்ந்து
இந்த கஞ்சா கத்து, பெண்கள் பிரச்சனை, பாலியல் தொல்லை தொடர்ந்து வந்ததுனால இவரு இப்போ ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 20 நாள் தான் ஆகுது. இந்த 20 நாளுக்குள்ள எந்தெந்த ரவுடி எங்கங்கிற ஒரு ஆளுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் அவரு. ஏன்னா அவர் வந்து அனுபவம் கிடையாது. கூட இருக்கிற ஆளுங்க அனுபவ ஆளு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர் போக முடியும். எடுத்த போட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? 50 வயசு ஆகுது. மக்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம். ஆனால் வாக்கு கொடுத்துக்கிறாரு. நான் வாக்கு மாற மாட்டேன், எனக்கு ஒரு பைசா கூட வேணாம், நான் இந்த மக்களுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பாக தான் இருப்பேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்பப்போ சொல்றாருல, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஆனால் உண்மையிலே வந்து அவர் ஆர்வமாக பேசும்போது சட்ட ஒழுங்கா கொண்டு வருவார், எல்லாமே நல்லா நடத்துவார் சொல்லிட்டு தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு எப்பவுமே வீண் போவாதான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ கூட அந்த நிமிஷம் கூட அவர் பண்ணுவார், நல்லா செய்வார். அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து 100% நம்பிக்கை வச்சு தான் இந்த அளவுக்கு 2 வருஷத்துல தனி மெஜாரிட்டியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். சிஎம் விஜய் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்போதானே வந்திருக்காரு, வந்து ஒரு 20 days ஆச்சு. நல்லா பண்ணுவார், மக்களுக்காக நல்லா பண்ணுவார், நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவர் நல்லது பண்ணுவார் நாங்கள் நினைக்கிறோம், மக்களுக்காக நல்லா பண்ணுவார் நினைக்கிறோம் நாங்கள். அந்த கோட் ஷூட்ல எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நேத்து பேசும்போது சொல்றாரு, நான் வந்து 20 நாள் தான் ஆகுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ண டைம் தேவைன்றாரு. கண்டிப்பா டைம் தேவைப்படும். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 1 year தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். எப்போ பேசாம பிரச்சார மீட்டிங் மாதிரி பேசியிருக்காரு. என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன பேசுன? ஒரு மாற்றம் எதிர்பார்த்தா மாற்றம் ஒன்றும் இல்லை. போன ஆட்சி இந்த ஆட்சி வித்தியாசமா கிடையாது. அதே தான் அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அதே தான் இப்போ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் சொல்றாரு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுக்காக. இல்லையே, நேற்று கூட பாருங்க, அவங்க கட்சிக்காரங்களே வந்து நேற்று ரேப் பண்ணிருக்காங்களே, அப்புறம் என்ன? போன ஆட்சி தான் காரணம்ன்றாரு. அது இப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணுது? வந்து 1 மாசம் ஆச்சே, கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாரு. 1 மாசமே ஒன்றும் பண்ண முடியல. சிங்க படம் பண்ணாரு, ஏதோ சொன்னாரு, ஒன்றும் செய்யல. எப்போ செய்வாரு? இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க நிறைய போதைப் பொருளை கட்டுப்படுத்தாம விட்டுட்டீங்க, அதனால இது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இல்ல, அது உண்மைதான். இவங்க ஆல்ரெடி இதை பண்ணிருக்கணும், இவங்க பண்ணல. இவர் வந்து உட்காந்து 1 மாசத்துலயே, இவங்க 5 வருஷமா பண்ணாத ஒரு 1 மாசத்துல பண்ண என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி 10 மாசம் கழிச்சா குழந்தை பிறக்கும். 5 வருஷமா இவங்க பிறக்காத குழந்தை இவர் உட்காந்து எப்படி பிறக்கும்? அதனால அவர் மேல குற்றம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் போக போக அது சரி பண்ணுவாருன்ற நம்புறோம். நம்ம ஒன்றும் கட்சி சார்ந்தவங்க கிடையாது, இருந்தாலும் போக போக சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் அதை நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். உண்மைதானே அது. அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும்ல. டைம் கொடுத்தா தானே நம்மளுக்கு வந்து என்னன்றது தெரியும். டைம் கொடுத்து பார்த்தாதான் வந்து அவர் ஸ்டெப் எடுக்காம இல்ல, ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ இருக்க மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே நம்பிக்கையை அவர் வந்து காப்பாத்துவாருன்ற ஒரு இது எங்களுக்கு இருக்கு. 20 நாள் தான் ஆச்சு. இப்ப யாருக்காவது ஏதாவது வேலைக்கு போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அவர் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. கொஞ்ச நாள் கொடுத்தாதான் அவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. ஆனா எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாரு. கொஞ்ச நாள் ஆகும். ஆனா உடனே எது நடந்தாலும் விஜய் தண்ணி வரலையா விஜய் அப்படின்றாங்கல்ல. சோ அவளுக்கு டைம் தாங்க. எல்லாத்தையும் எடுத்து அவர் மேலே திணிக்காதீங்க. மொத்தம் நிறைய வச்சு நீங்க போயிருக்கீங்க, கடன்லாம் வச்சுட்டு போயிருக்கீங்க, எல்லாத்தையும் அவர் பார்க்கணும்ல. சோ அதனால அவருக்கு டைம் வேணும். திமுக ஆட்சி மேல பழி போடுறாருன்னா அப்பத்திலேருந்தே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு அளவுக்கு தான் போயிட்டு இருந்து. அப்பயும் வந்து இதே மாதிரி தான் இருந்தது. இப்போதாங்க வந்தது. என் ஆட்சியில் வந்து நான் நல்லா பண்றேன் அதை தான் சொல்ல முடியும், தவிர திமுக ஆட்சியில் இருந்தது இப்போ வருது சொல்லக்கூடாது. சரி, அதுதான் மெயின். சரி, என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் சட்ட ஒழுங்கு தான் நல்லா இருந்தாலே போதும். சட்ட ஒழுங்குனாலே தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும். சட்ட ஒழுங்கு போன ஆட்சிக்கு இந்த ஆட்சி வித்தியாசம் கிடையாது. அதே தான் பெஸ்டா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? எப்போ பண்ணி தான் பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க ஜனங்க. இது வரைக்கும் அவர் திருப்தியா இல்லை. பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணலாம்? ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலாம், அவருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்ட்டு. ஸோ அவர் சொல்றாரு என் மேலே யாரும் பழி போடாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? டைம் கொடுங்கன்னு கொடுக்கணும் இல்லையா? டைம் கொடுக்கணும். பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. ஓகே, நீங்களே சொல்லுங்க விஜய் அண்ணா, பெண்கள் பாதுகாப்புல சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களே கேமரா பார்த்து சொல்லுங்க. உண்மைனா ஒரு பெண்ணா என்ன சொல்றீங்க? விஜய் அண்ணா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.
நீங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு இருக்கீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க எங்களுக்கு வந்து யாருமே உங்களை வந்து நினைக்காத அளவுக்கு நீங்க ஒரு ரூல் பண்ணி காமிக்கணும். இப்ப இந்த பெண்கள் மீதான பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க என்ன சஜெக்ஷன் சொல்ல விரும்புறீங்க? அண்ணாக்கு என்ன தண்டனை இது கொடுத்தாங்க? வந்து தண்டனை வந்து அவரே டிசைட் பண்ணட்டும். பட் இது ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சியில வந்து எல்லாமே ஓரளவுக்கு அவங்க சட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப இது நடந்திருக்காது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நிறைய நடந்தது, பட் இப்ப நடக்கிறது வந்து விஜய் மேல போறது ரொம்ப தப்பு. ஏன்னா அதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சி தான் அதுக்கு பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் சரி பண்ணிட்டு தான் வருவார் அப்படின்னு நம்புறீங்க? நம்புறோம். கண்டிப்பா அவர் எங்களை, அதாவது நாங்க அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். அவர் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.